பட்டினியாக இருக்கும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்கும். அதை உண்ணா நோன்பு கடைபிடிக்கும்போது அது அவமானத்தை கூட அவமானம் என்பது ஒரு தடையாக இருக்கும். அது அவமானமாக அதை உணர்வோம். சில சமயங்களில் அதையெல்லாம் கடந்து தான் போய் இந்த பட்டினி கிடக்கிறது, உண்ணா நோன்பு கிடப்பது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் உண்ணா நோன்பு இல்லை மக்கள் அப்படின்னா, உண்ணா நோன்பு கடைபிடிப்பதாக இருக்கும்போது ரொம்ப சாப்பிடாமல் இருக்கும்போது உடம்புக்கு தேவை, இப்போ ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு இருக்குது, இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு அவமானத்தை தரும். இப்போ சாப்பாடே இல்லாமல் ஒருத்தர் பட்னியாக கிடக்கும்போது கூட ஆனால் அவருக்கு பசிக்குது, ஆனால் அவரால் சாப்பிட முடியல, ஏன்னா அவர்கிட்ட உணவு இல்லை. அப்படி இருக்கும்போது அது அவருக்கு அவமானத்தை தரும். அவங்கள பார்த்தா நம்ம பரிதாபப்படுவோம், பரிதாபப்பட்டு இந்தாங்க சாப்பிடுங்க. அப்போ மற்றவங்க பரிதாபப்படுற நிலமையில நாம் இருக்கமே அப்படின்னு நினச்சி அந்த பட்னியாக கிடக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அவமானத்தை உணர்வாங்க. அந்த பட்டினி அவர்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, பெரும்பாலானோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, நம்ம சாப்பிடாமல் இருக்கோமே, நமக்கு உணவு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு உணவு இல்லை என்பதற்காக உணவு கிடைக்காத காரணத்தினால் பட்டினி கிடக்கிறாங்க பாருங்கள். அல்லது போதுமான அளவு உணவு கிடைக்கல, நல்ல உணவு கிடைக்கல, கிடைக்கிறது சாப்பிட வேண்டியதாக இருக்குது, குறைவாக தான் கிடைக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு அவமானத்தை தரும். அதனால் நம்ம உண்ணா நோன்பு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். உண்ணா நோன்பு இருக்கும்போது எல்லோரும் அப்போது நாம் மட்டும் உண்ணா நோன்பு இருக்கமே அப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்காகவோ உடல் எடையை குறைப்பதற்காக இப்படி வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்ணா நோன்பு இருக்கிறோம். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியும், நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குது, இருந்தும் நம்ம சாப்பாடு வாங்க முடியும், இருந்தாலும் நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம் எனும்போது அது நமக்கு அவமானத்தை தரும். இது என்னது அப்படின்னா, இது ஒரு தவறான புரிதல் தான். உண்ணா நோன்பு இருப்பதை நாம் இன்னும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பாலான மக்கள் ஏன் உண்ணா நோன்பு இருப்பதில்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உண்ணா நோன்பு இருப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறத கூட ஏற்றுக்காமல் இருக்காங்க. என்னால் ஒரு வேளை கூட நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளை நான் ஒரு வேளை கூட நான் பட்டினி போட மாட்டேன், அந்த மாதிரி உண்ணா நோன்பு இருப்பதை தப்புன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு உடம்புக்கு நல்ல விஷயம். அதை ஏற்றுக்காமல் வேலைக்கு சாப்பிட்டு தொலைக்கிறாங்க, வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு வேளை கூட உண்ணா நோன்பு இருக்க பெரும்பாலான மக்களுக்கு சம்மதம் கிடையாது. ஏன்னா அது தப்புன்னு நினைக்கிறாங்க, அது அவமானகரமான வேலை. அதாவது சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிட்றது பெருமை, வாய்க்கு ருசி நல்லா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது, நல்ல அது ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடுவது, மாமிசம் சாப்பிடுவது, அது இன்னும் பெருமை. மாமிசம் டெய்லி கவிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் பெருமை. ஆனால் ஒரு வேளை கூட நீ சாப்பிடாமல் இருந்துட்டால் அது உனக்கு சிறுமை அப்படின்னு நினைக்கிறாங்க, அது அவமானம். அப்போ நம்ம உண்ணா நோன்பு இருக்கும்போது நமக்கு இது ஒரு தடையாக இருக்கும். நம்ம உடல் எடையை குறைக்கணும், உண்ணா நோன்பு இருப்பது அது ஒரு புதிய புரிதல். உண்ணா நோன்பை ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் உங்களால் உண்ணா நோன்பு இருப்பதை பெருமையாக கடைபிடிக்க முடியும். ஒரு வருஷம் ஒருத்தர் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும், அவர் யாருன்ட்டு, அவர் பேர் தெரில. ஒரு வருஷம் அப்போ அவர் அப்போ அந்த உண்ணா நோன்பை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு பாருங்கள், எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டார் பாருங்கள். ஒரு வருஷம் இருக்கலாமா, அவரே கூட சொல்லுவார், ஒரு வருஷம் இருக்கணுங்கிற அவசியம் இருக்க முடியும்னு அவர் மற்ற மக்களுக்கு நிரூபித்து காட்டுறார். அப்போது அப்போ அவர் அதை ஏற்றுக்கிட்டார், அந்த உண்ணாவிரதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் இருக்கிறார், ஒரு வருஷம் அந்த உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறார், அப்புறம் நேசிக்கிறார். உண்ணாவிரதத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் ஒரு வேளை கூட பட்டினி கிடக்க முடியாது. உண்ணாவிரதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனசார ஏற்றுக்கணும், அது நல்ல விஷயந்தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்ணாவிரதம் நல்லது தான் என்பதை, உண்ணா நோன்பு இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு நடைமுறை, அற்புதமான நடைமுறை. அதோட அருமை தெரியணும், அதோட அருமையை புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் நேசிக்க முடியும், அதை கடைபிடிக்க முடியும். அப்படி இல்லாமல் ஏன் மக்களால் ஒரு வேளை கூட இருக்கணும்னா பசியை தாங்க முடியாமல் இல்லை, உண்ணாவிரதம் இருப்பது தப்பு, அது அசிங்கம், அது அவமானம். சாப்பிடாமல் இருக்கிறது அவமானம், உணவு இருந்தும் சாப்பிடாமல் இருக்கிறது கஞ்சத்தனம், அப்படி இப்படின்னு எதையாவது அதுக்கு ஒரு களங்கத்தை கற்பிப்பது, ஒரு நல்ல நடைமுறைக்கு ஒரு களங்கத்தை கற்பிப்பது, தவறான அர்த்தங்களை கற்பிப்பது, அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதனால தான் உண்ணாவிரதம் இருக்க நிறைய போவாங்க, ஆனால் என்னால் முடியலைன்ட்டுருவாங்க. அதுக்கு என்ன காரணம், திரும்ப முயற்சி பண்ணும்போது தான் அதற்குள்ளே நாம் நுழைவோம், தள்ளப்படுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உள்ளே போகும். அந்த உண்ணாவிரதம் என்கிற
அந்த உலகத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போவோம். அதை புரிஞ்சுப்போம். அதுக்குள்ளே இருக்கிற நியாயங்களை புரிஞ்சுப்போம். அதனால் கிடைக்கிற நன்மைகளை புரிஞ்சுப்போம். நிறைய உடல் எடை இருக்குது, 100 கிலோ இருக்காங்க, ஆனால் உயரம் ஒரு 5 அடி தான் இருக்காங்க. அவங்க உயரத்துக்கு 50 கிலோ தான் இருக்கணும், ஆனால் அவங்க 100 கிலோ இருக்காங்க, டபுள் மடங்கு இருக்காங்க. நடக்க முடியல, மூட்டு வலி, சதை நாரெலாம் கிழிஞ்சு போச்சு. 100 கிலோ 110 கிலோ இருக்காங்க. அதாவது ரொம்ப குண்டாயிட்டாங்கன்னா கால் தசையெல்லாம் கிழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒல்லியானாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவங்க ப்ராப்ளம் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு விடும். உடல் எடை குறை. அதுக்கு என்ன உதவும்? உண்ணா நோன்பு தான் உதவும். செத்து போயிட மாட்டான், ஒன்றும் செத்து போயிட மாட்டான். உண்ணா நோன்பு இருந்துட்டால் ஒன்றும் செத்து போயிட மாட்டான். எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல உடல் எடையை குறைக்கணும். அதுக்கு நம்ம அதனால் என்ன பெருசாக உண்ணா நோன்பு இருப்பதால் எதுவும் ஆகிடாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். உண்ணா நோன்பு இருந்தால் ஒன்றும் நாம் செத்து போயிட மாட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு சத்து இல்லாமல் போயிடும், வீணாக போயிடும், அது போயிடும், இது போயிடுமாங்க. முதல்ல உடல் எடையை குறைப்போம். தேவையான அளவு உடல் எடையை வர வரைக்கும் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கலாம். அதுக்காக முதல்ல நம்ம கவனம் என்னவாக இருக்குன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கா, உடல் பருமனாக இருக்கா. அப்போ உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடும். அதன் பிறகு நல்ல தேவையான அளவுக்கு குறைச்சிட்டோமா, திரும்பவும் அந்த உடல் எடை கூடாத அளவுக்கு நமது உணவு முறையில் ஒரு உத்தரவாதம் இருக்கணும். திரும்பவும் போய் நல்லா உடல் எடையை குறைச்சிட்டு திரும்பவும் போய் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிடக்கூடாது. வாழ்நாள் முழுதும் உடல் எடை குறைவதற்கான உணவு முறை தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் பின்பற்றணும். எந்த உணவு முறையை நாம் பின்பற்றினால், எந்த உணவுகளை நாம் சாப்பிட்டால் நமது உடல் எடை குறைகிறதோ, நாம் ஸ்லிம்மாக ஒல்லியாக இருப்பதற்கு உதவுகிறதோ அந்த உணவு முறை தான் வாழ்நாள் முழுதும் சாப்பிடணும். உடல் எடையை குறைப்பதற்காக இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிடாம அப்புறம் நல்லா உடம்பு எடையை குறைச்சிட்டதுக்கப்புறம் திரும்பவும் இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கூடாது. அப்போ நமக்கே நம்ம நம்பிக்கை இல்லாமல் என்ன தான் குறைச்சாலும் நம்ம திரும்ப உடம்பு ஏறிட போகுது. அதனால் நல்ல ஒரு அற்புதமான உணவு கட்டுப்பாடு, மன உறுதியை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு கட்டுப்பாடு, உடல் எடையை குறைக்கின்ற ஒரு உணவு முறை. உடல் எடை பருமன் அதிகப்படுத்தாமல் உடல் எடையை எப்போவுமே குறைச்சிக்கிட்டே போகிற ஒரு உணவு முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். குறிப்பாக தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. மீன், முட்டை, மாமிசம் இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. இதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. உங்கள் உடல் எடை கூடவே செய்யுது. ஆக உடல் எடை நம்ம உடல் எடை குறைப்பதற்காக நாம் உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம எப்போ வேணாலும் நமக்கு விருப்பப்படும் போதெல்லாம் ஒரு வேளை பட்டினி கிடக்கலாம், ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். அது நமக்கு தோணும். அதாவது எப்போ தோணும் அப்படின்னா, உண்ணா நோன்பு இருப்பது எந்தவித நோக்கத்தை அடிப்படையாகும். எனக்கு உடல் எடை குறைக்கணுங்கிறக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறத விட, இல்லை எனக்கு சாப்பிட தோணலை, இன்றைக்கி கொஞ்சம் பட்னியாக கிடக்கலாம் அப்படின்னு தோணுது, எந்த காரணமும் இல்லை அப்படின்ட்டு எந்தவித காரணமும் இல்லாமல் நீங்கள் பட்னியாக கிடக்கணும், உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், கீரை கூட்டு, காய்கறி கூட்டு, பழங்கள், கிழங்குகள், கீரை, பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, இந்த மனித உணவுகளை மட்டும் சாப்பிட்டால் உங்களுக்கு அப்பப்போ பட்னியாக கிடக்கணுங்கிற ஆசை வரும். ஒரு வேளை பட்னியாக கிடக்கலாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், காலையில் வேண்டான்னு தோணுது. இந்த மாதிரி உண்ணாவிரதத்தை எந்தவித காரணமும் இல்லாமலே அதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரு வேளை கூட பட்டினியாக கிடக்க முடியாது. ஏன்னா அது உங்களை அடிமைப்படுத்துது, பலவீனப்படுத்துது, போதைப் பொருள். அது ஒரு போதை, உணவு போதை. அதனால் உண்ணாவிரதம் இருப்பது என்பது நல்ல விஷயம். அதை புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை பெருமையாக நினைங்க. உண்ணாவிரதம் இருப்பது பெருமையான ஒரு விஷயம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கமே, அது உங்களுக்கு அவமானத்தை தருகிறதா அப்படின்னா நீங்கள் உண்ணாவிரதத்தை தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் பெருமையாக நினைக்கணும், பெருமையாக அதை உணர வேண்டும். அப்போ தான் அந்த பெருமையாக உணர்ந்தால் தான் உடல் எடை குறையும், ஒல்லியாக மாறுவீங்க, நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எளிதாக இருக்கும், வாழ்வதற்கு எளிதாக இருக்கும், நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்கள் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். தோற்றத்தில் குண்டாக இருந்தால்
மூஞ்சி, உடம்பு, வயிறு எல்லா இடத்துலையும் தசை தொங்கும். அந்த தொப்பைங்கிறது வயிற்றில் மட்டும் ஏற்படாது, மூஞ்சிலையும் தொப்பை போடும். அதுமாதிரி மூஞ்சி, கை, கால் எல்லாத்துலேயும் தொப்பைங்கிறது கை தொப்பை, கால் தொப்பை, வயிறு தொப்பை, முகத்தொப்பை அப்படின்னு சொல்லிட்டு தொப்பை பலவிதப்படும். எல்லா தொப்பையும் குறைக்கணும். அதனால் நம்ம உடம்பை அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல உள்ள குறைபாடு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் சரி செய்யணும். உடல் எடைங்கிறது, உடல் பருமன்கிறது ஒரு மிக மோசமான ஒரு 50 கிலோ இருக்கிற வேண்டியவர் 80 கிலோ இருக்கார் அப்படின்னா 30 கிலோ இருக்கிறார் அதிகமாக. 50 கிலோ தான் இருக்கணும் அவரோட உயரத்துக்கு. அவர் 50 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 அடி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட உயரத்துக்கு அவர் 50 கிலோ தான் இருக்கணும்னா, ஆனால் 80 கிலோ இப்போ இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தண்ணி கேன் ஃபுல்லாக, அதாவது 20 லிட்டர் தண்ணி கேனை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? 20 லிட்டர் தண்ணி கேனோட எடை எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 கிலோ இருக்குமா அல்லது 30 கிலோ இருக்குமா? அந்த தண்ணி கேனை தூக்கிட்டே அவர் நடந்து போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சிரமமாக இருக்கும். அந்த தண்ணி கேனை இறக்கி வச்சுட்டு நடந்து போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் தேவைக்கு அதிகமான எடையை எதுக்காக சுமக்குறீங்க? அது ஒரு தண்ணி கேனை தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான். ஒரு சிலிண்டர் எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு சிலிண்டர் சொல்லுங்கள், 15 கிலோ இருக்குமா? 16 கிலோ சிலிண்டர்லாம் இருக்குது அப்படி தானே? அதோட எடை ஒட்டுமொத்தமாக எடை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோ இருக்கும். அப்போது உங்கள் உடல் எடை உங்கள் உயரத்தை விட, உங்கள் உயரத்திற்கு இருக்க வேண்டிய உடல் எடையை விட கூடுதலாக 30 கிலோ இருக்குது, 25 கிலோ இருக்குதுன்னா நீங்கள் ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது எங்கே போனாலும் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. பாத்ரூமுக்கு போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, கடத்தருவுக்கு போனாலும் சரி, படம் பார்க்க போனாலும் சரி, தேட்டருக்கு போனாலும் சரி, ஒரு ஊருக்கு போனாலும் சரி, உங்கள் உறவினர் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, உங்கள் முதுகில் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போய் அந்த சிலிண்டரோட வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்கள் உடல் எடை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதை இறக்கி வச்சுட்டு நடங்க. அந்த அளவுக்கு அதிகமான உடல் எடையை இறக்கி வச்சுட்டு அப்புறமா நடந்து போங்க. உண்ணா நோன்பு இருப்பது என்பது அற்புதமான தீர்வு. ஒவ்வொருத்தரும் உடல் எடையை குறைப்பதற்காக ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து எனக்கு சொல்லுங்கள், டயட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இது எங்களுக்கு பணத்தை ஜிபே பண்ணி விடுங்க, 1000 ரூபா 10,000 ரூபா கட்டி விடுங்க, மாதம் 5,000 ரூபா தான் உங்கள் உடல் எடையை நாங்கள் குறைச்சி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வியாபாரம் இங்கே பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் உண்ணா நோன்பை கற்றுக்கொள்ளுங்கள். உண்ணா நோன்பு என்கிற மந்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உண்ணா நோன்பு என்கிற அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அதில் டிகிரி வாங்குங்க. அதில் நீங்கள் முனைவர் பட்டம் பெறுங்கள். உண்ணா நோன்பு ஒன்றே போதும், நிறைய பணம் உங்களுக்கு மிச்சமாகும். ஒரு விஷயத்தை, உடல் பருமனை எளிதாக குறைத்து விடலாம். மன உறுதி தான். உண்ணா நோன்பு இருப்பதற்கு மன உறுதி தேவை. 3 வேளையும் வேலைக்கு சாப்பிட்றதுக்கு மன உறுதியெலாம் தேவையில்லை.